வணக்கம் நண்பர்களே, நம்ம ஹீம்சோமில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கிலோ இஞ்சி, 1/4 கிலோ பூண்டை விழுதாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கட்டு கொத்தமல்லி புதினால 1 கையளவு நறுக்கி வச்சுருக்கேன். மீதியெல்லாம் அரைச்சி விழுது எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய லெமன் ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 10 ஏலக்காய், 5 பெரிய சைஸ் பட்டை, 10 கிராம்பு, 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, அன்னாசி பூ 5, கல்பாசி 5. இது எல்லாத்தையும் ஒரு சிம்மில் வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க கருகாமல். இதை ஆற வச்சு ட்ரைன் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் 20 பேர் சாப்பிட்ற அளவு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பாத்திரம் சூடானதும் 250 கிராம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம். 250 கிராம் நெய் விட்டுக்கிறேன். இது எல்லாமே சூடானதுக்கப்புறம் 5 பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். இதோட 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கிராம்பு, 1 அன்னாசி பூ, 1 கல்பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், ஒரு 12 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து வதக்க போகிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதும் நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இதுவும் ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்ததும் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தக்காளி சீக்கிரம் வேகும். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விடுங்க. இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு வதக்கி விடுங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி புதினாவை நம்ம இதோட சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 1-2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் 200 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலா பவுடர் சேர்த்துக்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சனால 2 நிமிஷம் வெந்தால் போதும். 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏற்கனவே 3 கிலோ மட்டனை மஞ்சத்தூள் சீரகம் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வைங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மசாலா நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகும். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மட்டன் வேக வச்சு சூப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம 15 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் சூப்பு தண்ணி ப்ளஸ் நம்ம தண்ணியை அளவு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பு தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது தண்ணி சேர்த்துக்கிறேன். 15 கப் அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்து பத்தாதவங்க சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துக்கிறேன். காரமும் எனக்கு பத்தலை, அதனால் காரமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஏற்கனவே நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடித்து எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசி 8 கப் சேர்த்துக்கிறேன். 8 கப் அரிசிக்கு 15 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அளவு பார்த்துக்கோங்க. சீரக சம்பா அரிசி உடையாமல் நல்லா கிளறி விடுங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொதி வரும். கொதி வந்ததும் அரிசி உடையாமல் மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சுருக்கிற லெமன் ஜூஸை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் லேசாக கிளறி விடுங்க. நெய் விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்காதனால நெய்யும் எண்ணெயும் தான் நீங்கள் நிறையா சேர்க்குற மாதிரி இருக்கும். நெய் விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கார்னிஷிங்காக புதினாவை தூவி விட்டு நான் டம் போட போகிறேன்.
தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடுப்பில் தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் போடணும். நான் வெயிட்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வெயிட் போட்டு வச்சுருக்கேன். 20 நிமிஷம் தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். நம்ம சீரக சம்பா மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெய்ம் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதோட மட்டன் எலும்பு குழம்பு, முட்டை, ஆனியன் ரைத்தா சைடிஷ் வச்சு சாப்பிட போகிறேன். நன்றி.